வணக்கம். இன்றைக்கு திருமாவளவன் அவர்களுக்கு பிறந்த நாள். சரி, நம்ம அதை பத்தி ஒன்றும் பேசக்கூடாது அப்படின்னு தான் நான் உண்மையிலே பார்த்தேன். இப்போ என்னன்னா, இப்போ இன்றைக்கு அவரோட பிறந்த நாளுக்கு மரியாதைக்குரிய தமிழ்நாட்டின் முதல்வர் சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு வாழ்த்தை சொல்லியிருக்காரு. திமுக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினா இல்லை வெறும் ஸ்டாலினா தெரியல, அவர் ஒரு வாழ்த்தை இப்போ சொல்லியிருக்கிறாரு. சரி, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு காலையிலேருந்து அப்படியே கடந்து போனோம். இப்போ ஒரு முகநூல்ல ஒரு படம் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு. அது யாருன்னு பார்த்தா, நீங்க எல்லாம் மறந்துருப்பீங்க. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இந்த தாவைக்காவை சேர்ந்த நாமக்கல் மாவட்ட செயலாளர் சதீஷ் நினைக்கிறேன், அவர் பறையர் சமூகம் சம்பந்தமா அவங்க இன்னொரு நிர்வாகி கிட்ட ரொம்ப கொச்சையா ரொம்ப கேவலமா பேசினாரு. எஸ்சி பரப்புண்ட அவன் அவன் ஓட்டு நீ ஒரு ஓட்டு எடுத்து காட்டியா பரப்புண்ட ஓட்டு அங்க இருக்க ஒரு 10 ஓட்டு இருக்கும். 10 ஓட்டுக்கு நீ ஓட்டு 300 ரூபாய் கொடுத்தா முடிஞ்சு போச்சு. அதுக்கு நீ எல்லாத்தையும் மகிழ்ச்சிக்கிறியா? அதை ஒட்டி விருதுநகர் மேற்கு மாவட்ட புரட்சி தமிழகம் பறையர் புகார் கொடுத்திருந்தாங்க. சேலத்திலிருந்து ஆசை தம்பி புகார் கொடுத்திருந்தாரு. திட்டக்குடிலிருந்து சுரேஷ் புகார் கொடுத்திருந்தாரு. அதே மாதிரி நாமக்கல் புரட்சி பாரத மாவட்ட செயலாளர் அட்வொகேட் துரை இளம்பழுதி புகார் கொடுத்திருந்தாரு. அப்படி புகார் கொடுத்தும் காவல்துறை அவர் மீது எந்த ஒரு விசாரணை என்ற பேர்ல கூட அவரை கூப்பிடல. இதுக்கிடையில நீங்க ராசிபுரத்துல ஒரு இரங்கல் நிகழ்ச்சியில திருமாவளவன் அவர்கள் கலந்து கொள்கிறார். அன்றைக்கு அந்த ஒரு சந்திப்பு சதீஷோடு நடந்திருக்கிறது. அதை ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட தகவலாகவும் அந்த புகைப்படம் எல்லாம் நாம கூட வெளியிட்டு இருந்தோம். அப்புறம் நம்ம சொன்னோம், நாம அப்போ சந்தேகத்துக்கு இடமா இது என்ன இந்த மாதிரி இருக்கு. ஆனா அந்த நிகழ்ச்சி நடந்த போது அவர் கூட இருக்கிற இன்னொரு சட்டக்காரரு இந்த சந்திப்பின் போதும் கூட இருப்பதால இது சரியான படம் தான். ஏன்னா அந்த படத்தை நாம யாரும் வெளியில, அவங்களே தான் வெளியிட்டு இருக்காங்க. இந்த சதீஷ் தரப்பு தான் வெளியிட்டு இருக்கு. அப்போ இப்படிலாம் நடந்து கொண்டிருந்த போது இவரை விசாரணைக்கு உட்படுத்தி இவரை சட்ட நடவடிக்கை எடுக்கணும், கைது பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு எழுதி தராங்க. அப்போ அதுல ஆசை தம்பி, நான், இன்னும் பல அம்பேத்கர் இயக்கங்கள்லாம் கலந்துக்கிறாங்க. அப்ப நான் கூட சொன்னேன், ஏங்க ஒரு சாதாரண ஒரு மாவட்ட செயலாளருக்கு போய் கைது பண்ணணும்னு இந்த மாதிரியான ஆட்கள்லாம் போட்டு ஏங்கன்னா, இல்லைண்ணே உங்களுக்கு தெரியாதுண்ணே, இது ஒரு மிகப்பெரிய விஷயம்ண்ணே அப்படின்னு சொன்னாங்க. சரி, நானும் அதை பெருசா எடுத்துக்கல. அப்புறம் பார்த்தோம்னா அந்த ஆர்ப்பாட்டம்ங்கிற பேர்ல ஒரு கண்டன பொதுக்கூட்டம் நடத்தலாம், ஆர்ப்பாட்டம் வேணான்ட்டாங்க. கண்டன பொதுக்கூட்டத்துக்கு காவல்துறை அனுமதி மறுக்குது. என்னடா இது, சாதாரணமா அனுமதி கொடுப்பாங்க, ஏன்னா புகார் கொடுத்துருக்கோம், சட்ட நடவடிக்கை கேட்கிறோம், என்னடா இது அனுமதி மறுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க திரும்பவும் நீதிமன்றத்தை நாடி ஒரு பர்மிஷன் வாங்குறதுக்காக வந்தாங்க. அப்ப நான் சொன்னேன், என்னங்க இதுக்கு போய் அவங்க போலீஸும் ரிஜெக்ட் பண்ணது, நீங்களே நீதிமன்றத்தை நாடி அனுமதி வாங்கினீங்களே, அப்படி என்னதாங்க இதுல பிரச்சனை அப்படின்னு சொன்னதுக்கு அவர் சொல்றாரு, என்ன நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண ஒரு மாவட்ட செயலாளர் பிரச்சனை இல்லை, அவர் இன்றைக்கு தாவேக்கா எதிர்கொண்டு இருக்கிற ஒரு முக்கியமான கேஸ்ல அவரும் ஒரு அக்யூஸ்டா அதை சேர்த்திருக்காங்க, அந்த எஃப்ஐஆர்ல இருக்காரு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம அந்த ஒரு தமாஸ்கர் ஒருத்தர் இருக்கிறாருல, அவரோட சொந்த சமூகம்னா அவரு, 2 பேரும் ரொம்ப நெருக்கமா இருக்கிறவங்க. அதால அவர் மீது எப்படின்னா அரசாங்க நடவடிக்கை எடுக்கும், நம்ம எப்படி எதிர்பார்க்கலாம், அவ்வளவு சாதாரணமா இப்படி நடவடிக்கை எடுக்க விடுவாங்க அப்படின்ற மாதிரி அவரு சொன்னாரு. சரி, அப்போ சரி ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அதை விட்டுட்டா, பலதரப்பட்ட இடத்துல இருந்து புகார் அந்த புகாரை சம்பந்தமா புகார் கொடுத்தவங்க கேட்டும் இது வரைக்கும் எந்த ஒரு சரியான நடவடிக்கையும் காவல்துறை எடுக்கலன்னு வச்சுங்களேன். இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் பிறந்த நாள்ல ஒரு போஸ்டர் பதிவிடப்பட்டிருக்கு. அதில் பார்த்தா 2 பேரும் அடி கட்டி பிடிச்சிக்கின்னு அவர் வாழ்த்து சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், இப்போ இந்த சமூகத்துக்கு ஆகாதவங்க, இந்த சமூகத்துக்கு எதிரானவங்க, அப்படி இல்லை ஒரு சாதிய அழுத்தத்தோடு இருக்கிறவங்க சிலர் உங்களுக்கு நட்பா கூட இருக்கலாம். அந்த நட்பு கொஞ்சம் ரகசியமா இருந்தா கூட பரவாயில்ல. ஒரு முழுக்க ஒரு சமூகத்தை, குறிப்பா பறையர் சமூகத்தை அவ்வளவு தரைக்குறைவா பேசி அந்த ஆடியோ வெளியெல்லாம் வைரல் ஆகி பரவி இருக்கிற நிலையில அவர் உங்களுக்கு வாழ்த்து சொல்றாருன்னா, விடுதலை சிறுத்தைகள்ல எவ்வளவோ கொஞ்சம் பேர் பறையற உணர்வோடு இருப்பாங்கல்ல, சரி அவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க,
அவங்கெல்லாம் ஒரு ஆளா கூட நீங்க வந்து பார்க்கலன்னு கூட இதுல இருந்து நினைக்க தோணுதுல. நீங்க பொதுவா பறையர்னா ஒரு ஆளா பார்க்க மாட்டீங்க, என்ன அது நல்லா தெரிஞ்ச தானே. ஏன்னா நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி மேலவளவுக்கு வந்து அஞ்சலி செலுத்த நாங்கெல்லாம் வந்த போது கூட நீங்க வந்து என்ன சொன்னீங்க, பறையன்னு எவனாவது சொல்லி சேரிக்குள்ள வந்தானா செருப்பால் அடித்து விரட்டுங்கள் அந்த நாய்களை அப்படின்னு சொன்னீங்க. கவனமா இருக்கணும். பல பேர் பறையர்ங்கிற பேர்ல இயக்கம் வச்சுக்கிட்டு வருவான். செருப்ப கழுத்தி அடிங்க நாய்களை. அவன் என்ன தெரியும், எந்த போராட்டத்தை நடத்திருப்பான். இன்னைக்கு சோசியல் மீடியா வந்தவனே எல்லாம் மேக்கப் போட்டு உட்கார்ந்து பேசுறாங்க, சொகுசா உட்கார்ந்து பேசுறான். இந்த மதுரையில எனக்கு கிழக்கு மேற்கு தெரியாது. அப்புறம் நீங்க வந்து 5-6 மணி வரைக்கும் அங்க இருந்துட்டு நான் வரக்கூடாதுக்காக இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் பேருக்கு இங்க ஒருத்தருக்காரு ஒரு ஆளு, அந்த ஆளை விட்டு நிறைய பேருக்கு தண்ணியை ஊற்றி விட்டு இந்த மாதிரி ஏர்போர்ட் மூர்த்தி உள்ள வரக்கூடாது, மேலவளவுக்கு அஞ்சலி செலுத்த வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோஷம் போட வச்சிங்க. அப்புறம் என்ன போலீஸ் வந்து கூப்பிட்டுக்குன்னு கொஞ்சம் மூவ் பண்ண உடனே இன்னும் கொஞ்சம் அதிகமாக சரக்கு ஊற்றி எல்லாரையும் வாட்டர் டேங்க் அந்த பக்கத்தில் இருக்கிற வாட்டர் டேங்க் மேலே ஏற்றி விட்டு இந்த மாதிரி மூர்த்தி உள்ளே வந்தான்னா நாங்கள் மேலே இருந்து கீழே வச்சிருவோம் அப்படின்னு ஒரு மிரட்டல் விடுத்தீங்க. அப்புறம் போலீஸை வந்து என்கிட்ட பேசினாங்க, வந்து ஏகப்பட்ட நெருக்கடி கொடுத்தாங்க. இல்லை நாங்கள் போவோம்னு சொன்னோம், இல்லைங்க நாங்கள் உங்களை கைது பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஒரு காவல்துறை அதிகாரி வந்து என்கிட்ட பர்சனலாக சொன்னார், மூர்த்தி உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்க இப்போ அவங்க தண்ணியை போட்டு இருக்கிறாங்க, சப்போஸ் உங்கள் வண்டி வரும்போது இல்லை உங்கள் கூட ஒரு 4-5 இயக்க தலைவர்லாம் வராங்க, உங்கள் வண்டி வரும்போது ஒரு காலி ஒரு குவார்டர் பாட்டில் உங்கள் வண்டி மேலே அடிச்சிட்டான். அப்போ உயர் போலீஸ் அதிகாரிங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு சொந்த சமூகத்தில் இருக்கிற ஒரு 2 குரூப்பை உங்களால பேசி சமாதானமா பண்ணி ஒரு நிகழ்ச்சியை வந்து பண்றது கூட உங்களுக்கு துப்பு இல்லையா அப்படின்னு எங்களை தான் மூர்த்தி அசிங்கமா பேசுவாங்க. அதால இருட்டுச்சு, மழை வர மாதிரி இருக்கு, நீங்க கொஞ்சம் நிலைமையை புரிஞ்சுங்க, இதுதான் எதேச்சியான நிலை, ஒருத்தனும் அங்க கட்டுப்பாடுல இல்லை, எல்லாவனும் தண்ணியை போட்டு தலைகீழா இருக்கிறான், கொஞ்சம் தயவு செஞ்சு நீங்களாவது புரிஞ்சுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, அப்புறம் நாங்க வந்து கொஞ்சம் முரண்டு கேட்டுக்கிட்டு பார்த்தோம். ஏன்னா டிஐஜியே வந்துட்டாங்க, கேட்டுக்கிட்டு பார்த்தோம், ஒன்றும் நடக்கல, திரும்பி வந்துட்டோம். அப்போவும் நீங்க வந்து பறையர் சமூகத்தை இப்படி இழிவுபடுத்துறீங்க, பறையர்னு சொல்லி எவனாவது வந்தா செருப்பால் எடுத்து விரட்டுங்கள் அந்த நாய்கள்னு சொன்னீங்கல்ல. அப்போ இன்றைக்கு பறையர் சமூகத்தை குறித்து ஒருத்தர் வந்து மிக கேவலமா பேசி அது வந்து பொது வெளியில வந்திருக்கு. அதை நீங்க ஒரு பொருட்டாவே எடுத்துக்காம உங்க இஷ்டத்துக்கு நீங்க பாட்டுன்னு அவரை சந்திச்சு பேசி ஏதோ கமிட்மெண்ட் ஆகியிருக்கீங்கன்னு சொல்றாங்க. அந்த புகைப்படமும் அதுதான் சொல்லுது. அதே மாதிரி இன்னைக்கு வந்து அவர் வந்து ஒரு வார்த்தை சொல்லி அதை பொது வெளியில போடுறாருன்னா நீங்க 2 பேரும் இந்த பறையர் சமூகத்தை பத்தி என்னதான் நினைக்கிறீங்க? அப்படி இல்லை, நீங்க வந்து இந்த புகைப்படமோ அல்லது இவருக்கு ஊடான சந்திப்போ வெளியில வந்தா நம்ம கட்சியில இருக்கிற ஒரு 4-5 பறையனுங்க இல்லை கொஞ்சம் பறையர்கள் என்னதான் நினைப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு துளி கூட ஒரு அச்சம் இல்லைல்ல, ஒரு எண்ணம் இல்லைல்ல. அப்போ இதை விட கேவலமா நீங்க வந்து இந்த பறையர் சமூகத்தை பாக்குறீங்கன்னு தானே இதுக்கு அர்த்தம். இப்ப இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்க கட்சியில இருக்கிற ஒரு 4 பேரு மிக கேவலமா ஃபேஸ்புக்கில் வந்து அப்படியாக்கம் இப்படியாக்கம் சூனா பூனா அதாக்கம் இதாக்கம் அப்படின்னு போடுவான்ல, அந்த தைரியம் அந்த செயல் தான் உங்களுக்கு வந்து இவ்வளவு தைரியத்தையும் இவ்வளவு துணிச்சலையும் இவ்வளவு இழிவா நீங்க நடந்துக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து ஊக்கம் பண்ணுதுன்னு நான் சொல்றேன். அதனால தயவு செஞ்சு ஒரு பெரும்பான்மை சமூகம் இந்த சமூகத்தை அசிங்கப்படுத்தி உங்க நண்பராக கூட இருக்கட்டும், உங்களுக்கு வேண்டியவராக கூட இருக்கட்டும், அந்த நட்பை நீங்கள் ரகசியமா வைக்கணும். இந்த மாதிரி 2 தடவை இந்த நிகழ்ச்சி நடந்த பிறகு நீங்க 2 தடவை புகைப்படத்தை வெளியிடுறீங்கன்னா நான் வெக்கப்படுறதுக்கு இல்லை, இந்த சாதி தான் வெக்கப்படணும், குறிப்பா பறையர் சமூகம் தான் வெக்கப்படணும்னு சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.